ஹாய் எல்லாருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன சிவன் கோயில் போயிருந்தீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த சிவன் கோயில் வந்து வேதாரண்யமில் இருக்குது. வேதாரண்யேஸ்வரர் சிவன் கோயில். இந்த சிவன் கோயிலுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த கோயில் 7th centuryயில் கட்டியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ புண்ணிய ஆத்மாக்கள் அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுருக்கணும். சாதாரணமாகவே எனக்கு சிவன் கோயில்னால் ஒரு ஈர்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பழைய கோயில் அப்படின்னு சொன்னது கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். கங்கை நதிக்கு ஈக்குவலாக இங்கே இருக்கிற ஒரு புனித தீர்த்தம் இருக்குது. ஆனால் பராமரிப்பு சரியாக இல்லைனாலும் அந்த காலத்தில் கங்கைக்கு ஈக்குவலாக ஒரு நாள் சொல்கிறாங்க. அந்த நாளில் வந்து புனித நீராடினா அங்கே எப்படி பாவம்லாம் கழியுமோ அந்த மாதிரி இங்கேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே போட்டிருந்தாங்க போர்டில். அப்புறம் விஸ்வாமித்திரருக்கு அங்கே ஒரு சிலை வச்சுருந்தாங்க. விஸ்வாமித்திரருக்கு பெருசாக எந்த கோயிலையும் நான் சிலைகள் பார்த்ததில்ல. பட் இந்த கோயிலில் விஸ்வாமித்திரருக்கு தனியாகவே ஒரு சிலை வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய கோயிலாக இருந்தது. இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை கையில் இருக்குது. அவங்க தான் பராமரிச்சுட்டு வராங்க. நாங்கள் கரெக்டாக போன நேரம் ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அப்போ தான் சிவனை திறக்கிறாங்க. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். இந்த இடத்துல தான் சிவனோட அருவுருவ சிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. சிவனோட லிங்கத்துக்கு பின்னாடியே மிகப்பெரிய ஒரு உருவமும் இருக்குது. இரண்டையும் சேர்த்து வழிபடலான்னு சொன்னாங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து கால் அடி எடுத்து வச்சாலே போதும், எனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவ் எனக்கு இருந்தது. ஆனால் ஏன்னா ஒரு விஷயமும் தடுத்து போக முடியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி போயே ஆகணும்டா, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு காலைல எழுந்தது நான் வந்து ரெடி ஆகிட்டேன். சுற்றியில் இருக்கிற ஒரு சாமியவும் அங்கே இருக்க மரங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஒரு மாதிரி காமன் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த அமைதியே எனக்கு வந்து ரொட்டீனாக ஒரு 2-3 நாள் தொடரணும்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு. எதுவுமே மாறல, சுற்றி இருக்க எதுவுமே மாறல. அதே வீடு, அதே ஜனங்கள், அதே ஊர், அதே உலகம் தான். ஆனால் நான் மட்டும் ரொம்ப ஏதோ தனியாக ஒரு தேசத்தில் வசிக்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. சில பேருக்கு சிவன் மேல் இருக்கிற ஈர்ப்பு ரொம்ப ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் சிவன் பால் இருக்கிற ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிட்டே இருக்குது. சிவனெல்லாம் கும்பிட்டா ரொம்ப சோதனை கொடுப்பாரே அப்படின்னு சொல்லுவாங்க. சோதனை கொடுத்தாலும் அது மிக பெரிய விஷயமா அதை மாற்றி கொடுப்பாரு அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த பக்தியை விட்டு நகரவே மாட்டாங்க. அது சிவாலயம் எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டினதாக இருந்திருக்கும். அந்த வைப்ஸ் நம்மளுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அப்புறம் மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த வேதாரண்யம் கடல் தான். இது கடல் மாதிரியும் இல்லை, குளம் மாதிரியும் இல்லை, ஏரி மாதிரியும் இல்லை, அப்படியே கடந்தது கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரியே. ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதோ கடலுக்குள்ளே மிகப்பெரிய காடு இருக்கிறதுனாலும் அதனால் வந்து அது அலைகள் எதுவுமே எழும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. அது என்னன்னு உண்மை தெரியல. ஆனாலும் இதை பார்த்தா எனக்கு கடலுக்கு வர எந்த ஃபீலுமே இல்லை. ஒரு மாதிரி அப்படியே வெறிச்சோடி இப்படி கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ஏதாவது வரலாறு இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.